அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் அவர்தான் தாவீது. தாவீதை குறித்த மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லிட்டில் ஃபேக்ட் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். தாவீது சிறியவர் முதல் பெரியவர்கள் வரைக்கும் விரும்பப்படத்தக்க ஒரு மனிதர். அவரை பைபிளில் நிறைய இடங்கள் அவரை ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். தாவீதை குறித்த ரெஃபரன்ஸ் மட்டுமே பைபிளில் 1135 முதல் அவர் பெயர்கள் மட்டுமே வருகிறது. அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவரை குறித்த காரியங்கள் எல்லாத்தையுமே 62 அதிகாரங்கள்ல நம்ம வாசிக்க முடியும். இந்த தாவீது அவர் சிறுவனாக இருக்கும் பொழுதே, அவர் ஒரு ஷெப்பர்ட் பாயா இருக்கும் பொழுதே அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். ஸோ முதலில் சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் ராஜா தப்பு பண்ணிடுறாரு. சவுல் ராஜா தப்பு பண்ணின பின்பு தேவன் அவரை தள்ளி அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தாவீதை சூஸ் பண்றாரு. அப்பொழுது அவர் முதல் முறையாக அவர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12 முதல் 13 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவி தாவீதின் மேல் இறங்கி இருந்தது. ஸோ இது அவர் ஃபர்ஸ்ட் டைம் அபிஷேகம் பண்ணுறாங்க. எதற்கு அப்படின்னா, அவரை ஒரு ராஜாவாக, அடுத்த ராஜாவாக அப்பாயிண்ட் பண்ணி அவரை அபிஷேகம் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த முறை என்ன ஆகுது அப்படின்னா, 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 மற்றும் 4 வசனங்கள்ல வாசிக்கும் பொழுது, தேவன் தாவீது கிட்ட நீ எபிரோனுக்கு போ அப்படின்றார். எபிரோனுக்கு போனா என்ன நடக்குது அப்படின்னா, யூதாவின் மனுஷர் அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். ஸோ இங்க அவரை திரும்பவும் ராஜாவாக அபிஷேகம் பண்றாங்க. ஆனா என்னன்னா, யூதா வம்சத்தாருக்கு மாத்திரம். இஸ்ரேல்ல மொத்தம் 12 வம்சங்கள் உண்டு. அதுல மற்ற 11 வம்சம் அல்லாமல் யூதா வம்சத்தார் மாத்திரம் அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்றாங்க. ஸோ இதற்கு பின்பு 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3 மற்றும் 5 வசனங்கள். இஸ்ரேலின் மூப்பர் எல்லாரும் எபிரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எபிரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். ஸோ இப்போ திரும்பவும் பண்றாங்க. இப்போ யார் பண்றாங்கன்னா, ஒட்டுமொத்த இஸ்ரேலுமே சேர்ந்து இஸ்ரேல் தேசம் முழுவதற்கும் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்றாங்க. ஸோ இவர் யூதா வம்சத்தாருக்கு மாத்திரம் இல்லைங்களா, அது ஒரு தடவை 7 வருஷம் அங்க ராஜாவா இருப்பாரு. அடுத்து 33 வருஷம் இஸ்ரேலோட மொத்த தேசத்தாருக்கும் அவர் ராஜாவா இருப்பாரு. ஆக மொத்தம் அவர் அரசாண்ட வருடங்கள் 40 வருடங்கள். இப்போ இவர் ஏன் 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும்? ஒரு முறை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாலே அவர் ராஜா தானே, அவரை உடனே ராஜாவாக நம்ம எல்லாரும் கன்சிடர் பண்ணியிருந்திருக்கலாம் இல்லைங்களா? ஏன் அவரை 3 முறை அபிஷேகம் பண்ணப்படுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் முறை அபிஷேகம் பண்ணும் பொழுது அவருடைய சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் அவரால் அந்த ராஜ்யத்தை, அந்த ராஜ்யபாரத்தை அவரால் எடுக்க முடியாது. ஏன்னா சவுல் அப்ப இன்னும் உயிரோட இருக்கிறார். ஸோ ஒரு கிங் உயிரோட இருக்கிற வரைக்கும் இன்னொருத்தர் கிங்கை அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால அப்பொழுது அவர் ராஜாவாக ஏற்படுத்தப்படவில்லை. அதாவது அந்த கிங்ஷிப்புக்கு அவரை மாற்றவில்லை. ஆனா என்ன ஆகுது, சவுல் இறந்துடுறாரு. சவுல் இறந்த பின்பு யூதா கோத்திரத்தார் மாத்திரம் அவரை ராஜாவாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மற்ற இஸ்ரேல் கோத்திரம் அவரை ராஜாவாக அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன் அப்படின்னா, யூதா கோத்திரத்தார் பல முறை அவர்களுடைய எதிரிகளால் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுல பெலிஸ்தர்களும் அமலேக்கியர்களும் சேர்ந்து ஒரு முறை அவர்களுக்கு எதிராக வந்த பொழுது தாவீது தான் முன்னின்று யூதா கோத்திரத்தாருக்கு வெற்றி வாங்கி கொடுத்திருக்கிறார். ஸோ அதனால ஏற்கனவே யூதா கோத்திரத்தார் தாவீதை தங்களுக்கு ஒரு ப்ரொடெக்டராகவும் இல்லை தங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு லீடராகவும் அவங்க ஏற்கனவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால அவங்க அவரை தங்களுடைய கோத்திரத்துக்கு ராஜாவாக, சவுல் மரித்த பின்பு உடனே அவரை ராஜாவாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். சில முறை தாவீது வனாந்தரங்களிலும் குகைகளிலும் ஒளிந்து வாழ்ந்திருந்தார். அந்த டைம் எல்லாமே யூதா கோத்திரத்தார் தாவீதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இவர் தாவீது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லைங்களா, அபிகைல்
யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான். அதனால இவரை வந்து தங்களுடைய லீடராக, தங்களுடைய ராஜாவாக ஏற்றுக்கொள்வதற்கு வந்து அவங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. உடனே அவங்க வந்து ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா மற்ற இஸ்ரேல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளலை. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா, அப்போ சவுலோட படைத்தளபதி இருக்கிறார் இல்லைங்களா, அவர் அப்னேர் அப்படின்றவர். ஸோ அப்னேர் என்ன பண்றாருன்னா, சவுல் இறந்த பின்பு அவருடைய மகனான இஸ்போசேத்தை வந்து கிங்கா அபிஷேகம் பண்ணிடுறாரு. இவரை இஸ்போசேத்தை வந்து கிங்கா அபிஷேகம் பண்றதுல அப்னேருக்கு நிறைய பொலிட்டிக்கல் பெனிஃபிட்ஸ் உண்டு. எப்படின்னா, இவரும் சவுல் ராஜாவும் ஒரே கோத்திரம், பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அப்னேருக்கு என்னன்னா, இஸ்போசேத் கிங்கா இருந்தாருன்னா அப்னேரை படைத்தளபதியாக கண்டினியூ பண்ண முடியும். அவரோட பொசிஷனை வந்து அவரால் கண்டினியூ பண்ண முடியும். ஆனால் தாவீது ராஜாவாக வந்துட்டா தாவீதோட படைத்தளபதி வந்து யோவாப். ஸோ அப்போ படைத்தளபதி மாறிடுவாங்க. ஸோ அதனால அவருக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருந்தது. அது மட்டும் இல்லை, அவரோட பார்வையில் வந்து ராஜாக்கு பின்பு ராஜாவோட மகனே வந்து அந்த பொசிஷனுக்கு வரணும் அப்படின்றதுல அவரும் தீவிரமாக இருந்தார். அதனால வந்து அவர் இஸ்போசேத்தை வந்து ராஜாவாக மாற்றிக்கொண்டார். ஆனால் தேவனுடைய திட்டம் அதுவல்லவே. அவர் ஏற்கனவே யாரை கிங்கா அபிஷேகம் பண்ணிட்டாருன்னா, தாவீதை வந்து சகோதரர் நடுவில் ஏற்கனவே அவர் சிறுவனாக இருக்கும் பொழுதே அவரை வந்து அபிஷேகம் பண்ணிட்டார். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பீரியட்ல இஸ்போசேத்தும் கொல்லப்படுவார். அதுக்கப்புறம் அப்னேரும் இறந்துடுவார். இப்போ இவங்க 2 பேரும் இறந்த பின்பு இஸ்ரேலில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து கூப்பிட்டு தாவீதையை ராஜாவாக வந்து அபிஷேகம் பண்றாங்க. அவரே ஏற்றுக்கொள்கிறார்கள். அது எப்படி? இவங்க இறந்த உடனே இஸ்ரேல் வந்து மனசு மாறிட்டாங்களா அப்படின்னா அப்படி இல்லை. வாசிக்கலாம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள் வரை. ஸோ இங்க வாசிக்கும் போது என்னன்னா, தாவீதோட சிங்காசனத்தை தான் துவக்கி பெயர் சபா மட்டுமுள்ள இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் நிலைநிறுத்தும்படிக்கு அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா அப்னேர் சொல்றாரு. ஸோ அப்னேர் ஏற்கனவே வந்து தாவீதோட ராஜ்யபாரம் இங்க வந்து நிலை நிற்கும் அப்படின்றத வந்து அவர் ஏற்கனவே வந்து அவரே வந்து சாட்சியாக சொல்லிட்டு போயிருக்கிறார். அவர் அது மட்டும் தான் சொன்னாரா அப்படின்னா, அடுத்த அதே அதிகாரம் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அப்னேர் இஸ்ரேலின் மூப்பரோட பேசி, தாவீதை உங்கள் மேல் ராஜாவாக வைக்கும்படிக்கு நீங்கள் அநேக நாளாய் தேடினீர்களே, இப்பொழுதும் அப்படி செய்யுங்கள். என் தாசனாகிய தாவீதின் கையினால் என் ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கும் அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லியிருக்கிறாரே என்றான். அப்ப அப்னேர் அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தாவீதை பற்றி அவர் சாட்சி கொடுத்திருக்கிறாரு. அவரே இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருப்பார் அப்படின்னு அவர்களோட மூப்பர்கள், அவர்கள் லீடர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். அதனால இஸ்ரேலர்களுக்கு அப்னேரும் இஸ்போசேத்தும் மரித்த பின்பு தாவீதை தங்களுடைய ராஜாவாக ஏற்றுக்கொள்வதில் எந்த சிரமமும் இருக்கவில்லை. அதனால திரும்பவும் அவங்க வந்து அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டதை காட்டும்படியாக அவரை 3ஆம் முறையாக அவரை அபிஷேகம் பண்றாங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி எபிரோன், அதாவது யூதா கோத்திரத்துல வந்து அவர் 7 வருஷமும் இஸ்ரேல் மேல 33 வருஷமும் வந்து அவர் ராஜாவாக அரசாண்டார். ஸ்காலர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, தாவீது வந்து மிகப்பெரிய யுத்த வீரர். ஏன்னா அவருடைய காலம் முழுவதுமே அவர் நிறைய வார்க்கு வந்து அவர் போயிருக்கிறாரு, நிறைய வின் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் சாலமோனோட பீரியட் வந்து வார் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருந்தது. அந்த அளவுக்கு, அதாவது அடுத்த 40 வருடங்கள் மிகவும் பீஸ்ஃபுல்லாக போகிற அளவுக்கு வந்து தாவீது வந்து அவ்வளவு யுத்தங்களை வந்து புரிந்திருக்கிறார். ஆனால் இவ்வளவு யுத்தங்களை புரிந்த ஒரு வீரர், ஆனால் அவருடைய வீரத்தன்மையை குறித்து மிகவும் ஸ்லாகித்து பேசுவதற்கு பதில் தாவீதோட பொறுமையை குறித்து மிகவும் வியந்து எழுதியிருக்கிறார்கள். ஏன்னா அவர் ஷெப்பர்ட் பாயா இருக்கும்போதே அவரை வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாலும் தான் ஒரு ராஜா அப்படின்னு அவர் எங்கேயும் போய் பறைசாற்றி கொண்டிருக்கவில்லை. அவர் ரொம்ப பொறுமையா இருந்தார். தன்னுடைய காலம், தன்னுடைய நேரம் வந்து சரியாக வரும் வரைக்கும் அவர் பொறுமையா இருந்திருக்கிறாரு. அந்த பொறுமையா இருந்த டைம்ல வந்து சும்மா இல்லை, அவரால் என்னெல்லாம் முடியும். ஏன்னா இவரை வந்து 2வது முறையா யூதா கோத்திரத்தார் அபிஷேகம் பண்ற அந்த பீரியடுக்குள்ளேயே வந்து கோலியாத்தெல்லாம் வந்து எதிர்த்து போரி புரிந்து அவர் வந்து வின் பண்ணிட்டு இருப்பார்.
அவர் வந்து தன்னுடைய காரியங்களை, தன்னுடைய வேலைகளை வந்து சரியாக செய்து கொண்டே வந்தார். ஆனால் ராஜாவாக ஆகிற அந்த பொறுப்புக்கு வந்து அவர் ரொம்ப எந்த சந்தர்ப்பத்திலையும் யூஸ் பண்ணி உடனே ஆயிடணும் அப்படின்னு அவர் நினைக்காமல், அவர் இருந்த இந்த காலங்களை வந்து அவர் ரொம்ப பொறுமையாக கடைபிடித்தார், பொறுமையாக காத்திருந்தார் அப்படின்னு வந்து ஸ்காலர்ஸ் எழுதுறாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, இவர் ஒரு சந்தர்ப்பவாதியே அல்ல. அவருக்கு நிறைய சந்தர்ப்பம் இருந்தது. எந்த சந்தர்ப்பத்தையாவது யூஸ் பண்ணி அவர் வந்து தான் ஒரு ராஜாவாக உடனே வந்திருக்க முடியும். ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் அவர் எந்தவித அநீதியான காரியங்களையும் செய்யாமல், அவர் கரெக்டா எது சரியோ அதை சரியாக செய்து அவர் வந்து ராஜாவாக அரசாண்டார். என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன் அப்படின்னு தேவனே தாவீதை குறித்து எழுதியிருக்கிறார். இந்த பெயர் அவருக்கு மிகவும் பொருத்தமானது அப்படின்றது இன்னையோட லிட்டில் ஃபேக்ட்.